ப்ரெக்னன்சி டைமில் கூட எப்படி இவ்வளோ பெரிய ஹேர் மெயின்டைன் பண்ணுறீங்க, அப்புறம் தனியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ப்ரெக்னன்சியை, இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? வீடியோ நான் ஆஃப்டர்நூன் மேலே தான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் மார்னிங் என்னோட ரொட்டீன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நல்ல வெயில், ஸோ அதனால் ஹேர் வாஷ் பண்ணலான்னுட்டு என்னோட சாரா ஹெப்ஸ் ஹேர் ஆயில் ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு 2 hours சோக்கிங்கில் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வெயில் இருக்கும்போதே ஹேர் ட்ரை பண்ணிவிடுவேன். எல்லாம் ஓகே தான், பட் இந்த டைமில் இவ்வளோ பெரிய ஹேர் வாஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். லஞ்சுக்கு சாம்பார், அவரைக்காய் பொரியல் அண்ட் சோறு தான். தென் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டா ஈவினிங் வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டே வேறு, ஸோ வீட்டில் பூஜை பண்ணலான்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வாசலெல்லாம் கழுவி கோலம் போட்டு பூஜையும் பண்ணியாச்சு. ரொம்பவே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி தான் என்னோட டெய்லி ரொட்டீன் இருக்கும். மீன்வைல் அவருமே எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டே தான் இருப்பார். பாத்திரம் கழுவுறது, குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் முடியும்னு நினச்சி பண்ணினா முடியும். பிகாஸ் நாங்கள் யாரையும் எதிர்பார்த்து மேரேஜ் பண்ணல. தட்ஸ் இட். ஸோ இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்க எல்லா ஃபீடிங் லான்ச் வேர்ஸுமே இன்ஸ்டாகிராம் தாரு பொட்டிக்லேருந்து பை பண்ணது. மெட்டீரியல் குவாலிட்டி பற்றி தான் சொல்லணும். அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல். நான் வேர் பண்ணியிருக்க இந்த 3மே ஃபுல் லென்த் அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் ப்ரைஸ். பேஜ் டேக் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள்.